திருச்சியில் ஆவின் பால் வாகனங்களுக்கு 2 மாதமாக வாடகை பணம் வழங்காததை கண்டித்து உரிமையாளர்களும் ஓட்டுநர்களும் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் ஆவின் பால் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் கதிரவன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். கதிரவன், என்ன நடந்தது? முழு விவரங்கள். வணக்கம் அம்ரு. திருச்சி செம்பட்டு அருகே ஆவின் பாலகம் செயல்பட்டு வருகிறது. இங்கிருந்து திருச்சி மட்டுமல்லாது திருச்சி சுற்றுலா அரியலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு ஆவின் பால் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. ஆவின் பாலை வேன்களில் வைத்து ஆவின் பூத்துகள், கடைகள் உள்ளிட்டவர்களுக்கு விநியோகம் செய்யப்படும். அதற்காக 100க்கும் மேற்பட்ட வாடகை வேன்கள் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலை கடந்த 6 மாதங்களாகவே ஆவின் நிர்வாகம் வேன் ஓட்டுநர்களுக்கும் உரிமையாளர்களுக்கும் வாடகை 1 மாதம் விட்டு 1 மாதம் கொடுத்துள்ளனர். இந்த நிலையில் தற்போது 2 மாதமாகவே வாடகை தரவில்லை. இதை கேட்டால் அந்த வாடகை தர வேண்டிய அந்த மாத இறுதியில் அந்த ஆவின் நிர்வாகத்தினர் தராமல் இழுத்தெடுத்துள்ளனர். இதன் காரணமாக வேன் ஓட்டுநர்கள், உரிமையாளர்கள் மற்றும் இன்று அதிகாலை திடீரென வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் திருச்சி மட்டுமல்லாத அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு ஆவின் பால் விநியோகம் என்பது தற்போது இங்கே இல்லாமல் தாமதம் ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆவின் பால் விநியோகம் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இன்று மட்டும் 1.5 லட்சம் லிட்டர் பால் விநியோகம் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் திருச்சி, அரியலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு செல்ல வேண்டிய, வீடுகளுக்கு செல்ல வேண்டிய பால்கள் செல்லாததால் கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்டோருக்கு பால் கிடைக்காமல் உள்ள பாதிப்பு நிலை ஏற்பட்டுள்ளது. தற்போது இந்த போராட்டத்திற்கு உடனே பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களிடம் 2 மாத வாடகை பாக்கியை தந்தால் மட்டுமே அவர்கள் வேன் ஓட்டுநர்கள் தற்போது போராட்டத்தை கைவிட்டு பால்கள் எடுத்துச் செல்வதாக கூறுகின்றனர். இந்த போராட்டத்தினால் பால்கள் அனைத்து பகுதிகளுக்கும், கடைகளுக்கு, வீடுகளுக்கும் செல்லாமல் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கதிரவன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.